நாம் யாரும் திருப்பிக் கொள்ளும் 1 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். அதாவது இந்த அதிகாரத்தை நம்ம முதல் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தோன்ற முதல் காரியம் என்னவென்றால் 5ஆம் அதிகாரமும் 6ஆம் அதிகாரமும் இப்படிப்பட்ட அதிகாரம்லாம் நம்ம பைபிள் ஸ்டடி வரிசையாக பார்த்துட்டு வர்ற ஒரு காலகட்டத்தினாலதான் நம்ம உடனே எடுத்து இதை பார்க்கணும். இல்லைன்னா பொதுவாக திருச்சபையில இப்படிப்பட்ட அதிகாரங்களை எடுத்து பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது நமக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டா இருக்கும். இப்படி ஆண்டவர் விடுதலை பண்ணார், ஆண்டவர் காப்பாற்றினார், அப்படிப்பட்ட ஒரு இது இல்ல பலத்த காரியங்கள் செய்தார், பலத்த கிரியைகள் செய்தார் அப்படின்ற ஒரு காரியங்கள் தான் பார்க்கணும். இந்த அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா பிலிஸ்தியர்கள் உடன்படிக்கை பற்றி எடுத்துட்டு போனாங்க, ஆண்டவரோட கிருபையை காமிச்சாங்க. இதுல என்ன நான் கத்துக்க, இதுல என்ன எனக்கு மெசேஜா இருக்க ஒரு பெருசாக அப்படின்னு தான் நம்ம எல்லா காரியங்களும் இருக்கும். ஆனா வேதத்தை நீங்க முழுதுமாய் பார்க்கும்போது இப்படிப்பட்ட அதிகாரங்கள் ஏன் ஆவியானவர் வேதத்தில் எழுதியிருக்காருன்னு தெரிய வரும். அதோட மகத்துவங்களும் அதோட இம்பார்ட்டன்ஸும் அதோட ஆழத்தையும் நீங்க முழுதுமாய் பார்க்கும்போது, தனித்து பார்க்கும்போது இது ஒரு சின்ன இன்சிடென்ட், இது ஒரு சாதாரண இன்சிடென்ட். அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக போருக்கு போகும்போது அவங்க வெற்றி பெற்றார்கள், அவங்க அந்த தெய்வத்தை எடுத்து வந்திருக்காங்க, அவ்வளவுதான். இது ஒரு சாதாரண இன்சிடென்ட். இதுக்கும் இன்றைய காலகட்டத்துல இப்ப இருக்கிற நமக்கு என்ன பொருத போகுது, இப்ப எப்படி நம்ம அப்ளை பண்ண போறோம்னு நம்ம பொதுவா பார்ப்போம். நானும் அப்படிதான் யோசிச்சேன் முதல்ல பார்க்கும் போது. ஏன்னா what is that? It is so much important, but we are bound to see such scripture, we are bound to see such chapters. பட் ஆனா அப்படி இல்லை. நான் வாசித்த பிறகு ஆண்டவர் பிரசனத்துல இருந்து தியானிக்கும் போது இது அப்படிப்பட்ட ஒரு அதிகாரமாக இருக்கணும்ல. ஏன்னா every scripture is God bread and God has an importance on it. நம்ம சாதாரணமா கடந்து போயிட முடியாது. when you look at the whole counsel of God. அதாவது சாமுவேல் புஸ்தகம் இதுவரைக்கும் சாமுவேல் குடும்பத்தையும் ஏலி குடும்பத்தையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டே வந்துச்சு. 4ஆம் அதிகாரம் வரைக்கும் என்ன ஆகுதுன்னா சாமுவேல் குடும்பத்தையும் ஏலி குடும்பத்தையும் கம்பேர் பண்ணி அவங்க ரெண்டுல யார் கர்த்தர் சித்தத்தை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இந்த 5ஆம் அதிகாரத்துக்கு அப்புறமேட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டியை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆவியானவர் சாமுவேலை ஃபோக்கஸ் பண்ணாம உடன்படிக்கை பெட்டியை ஃபோக்கஸ் பண்ணுவார். அந்த பெட்டி எங்க போகுதோ அதை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதான் நம்ம பார்க்க போறோம். கரெக்டா? உடன்படிக்கை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தா நீங்க நம்ம பாடத்துல ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோட ஆண்டவர் செய்த உடன்படிக்கை I will dwell, it is not God. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உடன்படிக்கை பற்றி the ark of the covenant is not God, it is a dwelling place. God dwells in the old covenant. ஓகேவா? இது நல்லா மறந்துடாதீங்க. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க இஸ்ரேல் மக்கள் மேல பண்ண உடன்படிக்கை பற்றி I will dwell among them, through that I will speak and I will guide them, I will reveal my will. என்னோட சித்தத்தை என் மக்களுக்கு நான் தெரிவிக்கிற இதாக ஒரு அடையாளமாக இருந்தது. இதுதான் நடந்துச்சு. சரியா? சொல்ல முதல் வசனத்தை பார்க்கலாம். முதல் 4 வசனங்களை பாருங்களேன். வாசிக்க எடுத்து வாசிக்கலாம். முதல் 4 வசனம். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபெனேசரில் இருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தோத்தூரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெலிஸ்தியர்களுக்கு காட்டி கொடுக்கிறார், நான் தான் மெய்யான தேவன். இஸ்ரேல் மக்களுக்கு காட்டினது பார்த்தாம கர்த்தரை அறியாத ஜனங்கள் பெலிஸ்தியர்கள் அவங்களுக்கு முன்பாக தன்னுடைய மகிமையும் தன்னுடைய பிரசனத்தை காட்டுறார். who God is அப்படின்னு அவர் பிலீவ் பண்றாரு. இதுல நான் பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, நாம சில நேரம் நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் செய்யணும் காரணம். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா God is revealing his own plan. நான் மனுஷனாக, ஏன்னா இஸ்ரேல் ஏலியோட பிள்ளைங்க பிலிஸ்தியருக்கு வார் போகும்போது சுயமா டிசைன் பண்ணி உடன்படிக்கை பட்டி எடுத்து வந்தாங்க. அதனாலதான் பிலிஸ்தியருக்கு உடன்படிக்கை பட்டியே போகுது. ரிமெம்பர் தி ஸ்டோரி. எப்படி உடன்படிக்கை பட்டி பிலிஸ்தியருக்கு போகுது? அவங்க மாம்சமாக முடிவு பண்ணதுனாலதான். ஆண்டவர் சித்தமே கிடையாது. ஆனாலும் அது ஆண்டவர் அவங்க கையில போனாலும் அந்த உடன்படிக்கை மூலமா உடன்படிக்கை பட்டி மூலமாக தான் யார் who God is அப்படின்னு சொல்லி பெலிஸ்தியருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறார். அதான் நம்ம பார்க்க முடியுது. ஆமென். வாசிச்சுட்டாங்க. 4வது வசனம் வாசிச்சுங்க. அவர்கள் மறுநாள் காலமே
எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகமுப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது. சிலர் இந்த காலகட்டத்துல பார்க்கும்போது இது நீங்க என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, கடவுளை நாம் ஒரு விதமாக வேதத்தில் இருக்கிற கடவுளை பார்க்காம நாம் எண்ணத்துல ஒரு கடவுளை வச்சிருக்கோம். we all have an imagination who God is, எப்படிப்பட்ட கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க அப்படி இல்ல, நான் தான் மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு we have an abstract idea. ஒரு God அப்படின்னு சொல்லி நீங்களா ஒரு இடத்துல இருந்திருப்பீங்க. ஆனா இது வேதத்தின் அடிப்படைப்பட்ட கடவுள் கிடையாது. ஆனா அவங்களுக்கு முன்னாடியே ஆண்டவர் வெளிப்படுத்துறார். அந்த டாகன் கடவுள் கீழே உழுந்து முகக்குப்புற உழுந்து கிடக்குது. முதல் நாள் வந்து பார்க்கும்போது முகக்குப்புற கிடக்குது. அவங்க மனசு மாறவே இல்லை. என்னடா நம்ம கடவுள் வந்து குனிஞ்சு கிடக்குறாரு அப்படின்னு பார்க்கல. அவங்க என்ன தெரியுமா நினைச்சாங்க? ஏதோ ஊசி வந்துச்சு, ஏதோ காத்து அடிச்சனால விழுந்துருச்சு, யதார்த்தமாக விழுந்துச்சு அப்படிதான் நினைக்கிறாங்க. That's how they think it, right? It's a beautiful. Many people today think that God of the Bible is the same way like an abstract idea. Amen. நம்ம இன்னொரு விஷயம் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, முதல் நாள் அப்படி நடந்துச்சு, அதை தூக்கி வச்சிருக்காங்க. 2வது நாளும் அதே மாதிரி நடக்குது. 2வது நாள் எப்படி நடக்குது? அந்த டாகன் கடவுளோட வசனம் 5 வசனம் சிஸ்டர். ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூஜாசாரிகளும் அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகமுப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது. வாசற்படிக்கு முன்னாடி தன் கையும் தலையும் உடைந்து போய் எப்படி ஆண்டவர் வல்லமை காட்டுறாரு பாத்தீங்களா? ஆண்டவராகிய இயேசு கடவுள் எப்படி பண்றாரு அப்படின்னா, என்ன சொல்றாரு? தலை எதை குறிக்கிறது? ஞானத்தை குறிக்கிறது. ஒரு கடவுள் அவங்க வணங்குற கடவுளோட ஞானத்தை குறிக்கிறது. அதையே துண்டிச்சு வாசல்ல போடுறாரு. கை அவங்களோட பலத்தை குறிக்கிறது, பவரை குறிக்கிறது. அதையே துண்டிச்சு அவங்க வாசல்ல போட்டுறாங்க. கடவுள் என்ட்ரன்ஸ்ல இருக்கிற வாசல்ல போட்டுறாரு. இவங்களால எப்படி உள்ள வர முடியும்? யோசிச்சு பாருங்க. எப்படி வருவீங்க? ஒரு நீங்க அந்த கோயிலுக்குள்ளாக நீங்க வரணும்னா அந்த தலையில் காலை தாண்டி வரணும். கடவுளோட இம்பர்சன்ஸை பாருங்க. He makes them to prove that I am God. அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்களுக்கு காட்டுறாரு. இது நம்ம பெலிஸ்தியர்களை பார்க்கிறோம்ல, நீங்க பெலிஸ்தியரை மட்டும் பார்த்து விட்டுறாதீங்க. இது இந்த காலகட்டத்தில் இருக்கிற பேர் சொல்லும் கிறிஸ்தவர்களுக்கும் கடவுளுக்கு தெரியாதவங்களுக்கும் அப்படிதான். கடவுள் யார் என்று திருப்பி அவர் ஒவ்வொரு விதமாக காட்டுறாரு. ஆனா அவங்க இருதயத்தை கடினமாக்கி கொள்கிறாங்க. தியாலஜிக்கலா சொல்லாம என்ன, உலகம் மனுஷனை பத்தி எப்படி உண்டாக்குனாங்க அப்படின்னு கேட்டா குரங்குல வந்தா அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க. இல்ல நம்மளா அப்படியே உருவாகி இருந்தோம்னு சொல்றாங்க. They have their own idea about creation. They have their own theology, but they don't want to acknowledge it is God அப்படின்னு அவங்களால ஏற்றுக்க முடியல. என்னதான் திருப்பி அவங்க முன்னாடி கடவுள் இருக்கிறாரு, அவர் தான் மெய்யான தேவன் சொன்னாலும் அவங்க என்ன நினைச்சாங்களோ அதுதான் கடவுள் நினைச்சிட்டு இருக்காங்க. அதான் ப்ராப்ளம். பேர் சொல்லும் கிறிஸ்தவம் அப்படிதான். அவங்க உண்மையான கடவுளை வணங்குறது கிடையாது. The namesake Christians also, they will say that they worship God, but they don't surrender the life to God. அவங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு அதை கேட்டு வாழாதபடிக்கு நான் சும்மா ஏன்னா மதிச்சா என்ன செடியில போய் வளர்த்துருவாங்க, அந்த பயத்துக்கு தான் நான் பயந்துட்டு இருக்கேன். அதுக்கு கிறிஸ்துவுக்கு சம்மந்தமே கிடையாது. ஐயா, அதுக்கும் கடவுளுக்கு சம்மந்தமே இல்லை. என்ன, ஏன்னா அவங்க தான் அப்படிதான் வர்றாங்க. ஆனா அவங்க வந்தபோது கர்த்தர் சித்தம் நம்ம செய்யறதுனே அதெல்லாம் எல்லாம் முடியாது. கர்த்தர் ஏன் சித்தம் தான் செய்யணும், கர்த்தர் சித்தத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு தான் இருப்பாங்க. அவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது. ஏன்னா வேதம் அப்படி சொல்லலாம். நீங்க அதான் பார்க்கலாம். 2வது, நாம ஆண்டவருடைய மகிமையை காட்ட விரும்பணும் விரும்பாட்டினாலும் ஆண்டவர் தன் மகிமையை காட்டிக்கிட்டு தான் இருக்காரு. மறந்து விடாதீங்க. ஏன்னா இங்க இஸ்ரேல் மக்கள் ஒண்ணுமே செய்யல. இஸ்ரேல் மக்கள் அவங்க போய் எந்த காரியம் செய்யல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அந்த உடன்படிக்கை பட்டிய பெலிஸ்தியர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போய் அந்த கோயிலுக்குள்ள வச்சிருக்காங்க. அங்க ஆண்டவர் மகிமையை காட்டினார். சோ ஆண்டவர் நம்மளோட எப்பொழுதும் மகிமை காட்டணும் அவசியமே கிடையாது. He is still revealing his glory all the time. It's not depend upon us. சில பேருக்கு என்னன்னா, நான் பாடினாதான் ஜெபம் பயங்கரமா இருக்கும்,
நான் ஆராதனை நடத்தினாதான் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாமே நினைச்சுக்கிறோம். நாம எல்லாரும் கழுதைன்றது டோட்டலாவே மறந்துக்கிறோம். சிலருக்கு அந்த செல்ஃபிஷ் பிரைட் உள்ள இருக்குது. தட் இஸ் ஏன்னா ஆலயத்துக்குள்ளாக அதிகமாக இருக்காது. ஏன்னா அவங்க பாடி ஜெபிச்சாதான் வரும், அவங்க பாடினாதான் வரும் அபிஷேகம், மற்றவங்க பாடின அபிஷேகம் வராது அப்படின்னு சொல்லிலாம் ஜெபம் பண்ணுவோம். பாத்தீங்கன்னா 10-15 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க. சிலர் ஜெபம் பண்ணும்போது இயேசு ரத்தத்தை நான் தெளித்து ஜெபம் பண்றதா ஜெபம் பண்ணுவாங்க. இயேசு ரத்தத்துல அவ்வளவு இதாக ஐசியம் எல்லாரும் பலரும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே வீட்டுல இருக்க ஒவ்வொரு இடத்துலயும் நிலைக்கால ரத்தத்தை சிந்தனையா ஆண்டு அப்படியே சொன்னாரு. எங்கேயாவது வசனத்தை போட்டிருக்கா? வசனத்துல போடவே இல்லை. ஆனா பிகாஸ் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ காட் இஸ், அவர் எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு பரிசுத்தமான தேவன் என்று நீங்க அறியாததுனாலதான் நீங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி நீங்க ஜெபம் பண்றீங்க. நீங்க இது யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் ரத்தத்தை குடிச்சிட்டு இவ்வளவு இதா பேசவே மாட்டோம். அவர் ரத்த சிந்தனை நம்ம பாவத்தை காட்டி கொடுத்திருக்காரு, கதவுல போடுறது மட்டும் கிடையாது. They totally misunderstand that. I mean, more than that. இதை நீங்க இப்படி பார்க்கலாம். இப்ப நல்லா பாருங்க, இத இன்றைய காலகட்டத்துக்கு எப்படி போகுதுன்னு பாருங்க. பழைய ஏற்பாடு புஸ்தகத்துல இந்த உடன்படிக்கையை பற்றி என்ன சொல்லுது? ஆண்டோட பிரசனம், ஆண்டோட பிரசனத்தை வச்சு ஒரு ஸ்டோர் பண்ணி இருக்கிற இடமாக இருக்கிறது. அப்படியே அவர் ரிவீல் பண்ணப்படுகிறார். ஆனா அது எந்த இடத்துக்கு போனாலும் டாகான் கடவுளாலையும் இல்ல வேற எந்த கடவுள் முன்னாடி நிக்க முடியல, அது நோக்கு விழுது. அப்ப இன்றைக்கு புதிய உடன்படிக்கை பட்டியல இருக்கிற நானும் நீங்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரசன்னமாய் உங்களுக்குள்ளாக வரும்போது, உங்களுக்குள்ளாக வாசஸ்தலம் பண்ணும்போது, அப்ப வேற எந்த பட்டியலும் உங்களுக்குள்ள இருக்க முடியுமா? See, related this whole incident in your personal life. இங்க கோயிலுக்கு முன்பாக உடன்படிக்கை பட்டி, கடவுள் பிரசன்னத்தை குறிக்கிற பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்க உடன்படிக்கை பட்டி வைக்கும் போது none of the gods could stand. பிசாசன் வல்லமையில எதுவுமே நிக்க முடியல, மூக்குப்புறம் உழுது. ஏன்னா ஆண்டோட பிரசனம் இருக்குது. அப்ப இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஆண்டோட பிரசனம் உங்க இதயத்துக்குள்ள வருது அப்படின்னா எந்த பிசாசாலே நிக்க முடியுமா? இதை ப்ரீச் பண்றதே கிடையாது. We don't relate the scripture like that. We don't look at that. என்ன சொல்றாங்க? பிரதர் உங்க வீட்டு கட்டு இருக்கு, சர்ச்சிலே ப்ரீச் பண்றாங்க. நீங்க கட்டுக்குள்ளாக இருக்கீங்க. எந்த கட்டு நீங்க ஆண்டோட ரத்தத்துக்குள்ளே ஆயிட்டீங்கன்னா, when you forgiven and accept Christ as our Lord, எந்த பிசாசின் வல்லமை உங்களுக்கு முன்பாக நிக்கவே முடியாது. உங்க வீட்டுல இது நடக்கலையா? அது காரணம் பிசாசு தான் பிரதர். nothing. None of the power of other gods can stand before our presence of God. Remember that. பரதராஜன். Amen. ஏன்னா யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 56, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் எவனோ என்னில் நிறைந்திருக்கிறான். It is God who remains in us. Amen. பரதராஜன். அதே மாதிரி ரோமர் புஸ்தகம், இந்த ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 6 வாசிக்கலாமே. ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நம்மளோட பழைய மனுஷன் சிலுவையில் அடைந்ததால நான் பாவத்துக்கு அடிமை அல்ல. I am not slave to anything because the presence of God is in me. ஆவியானவர் எனக்கு உள்ளாக இருக்கிறார், எந்த வல்லமை இருக்காது அப்படின்னு நம்ம இருக்கணும். இது விட்டுறோம். See, you relate what is happening, என்ன நடக்குது பழைய ஏற்பாடு நடக்குதோ அது அப்படியே புதிய ஏற்பாட்டு நமக்கு எப்படி அப்ளிகபிள் பாருங்க. அந்த டாகான் கடவுள் குப்புற விழுதுட்டான். அது மாத்திரமல்ல, அவன் ஞானம் வேலை செய்யாது, வல்லமை எதுவுமே வேலை செய்யாது. அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில தேவனோட பிரசனம் உங்களுக்கு கொடுத்ததுனால எந்த ஒரு பாவம் இதோ உங்களுக்குள்ள வராது. You have to believe what that and do that one. Embrace that truth. Amen. அது மாத்திரமல்ல, வசனம் 5ல பாத்தீங்கன்னா they were not even able to enter into the temple. Correct? வசனம் 5 வசனம் சிஸ்டர். ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூஜாசாரிகளும் தாகோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்தில் இருக்கிற தாகோனுடைய வாசற்படியை மிதிக்கிறதில்லை. மிதிக்கிறதே இல்லை. அவங்க உள்ள ஏன்னா பயப்படுறாங்க. உள்ள போக முடியல, தாண்டி தானே போகணும், தன் கடவுளை தாண்டி போகணும். இந்நாள் வரைக்கும், இந்த வசனம் வரைக்கும் எங்கேயாவது ஒருவேளை கடவுள் இருப்பாரோ அப்படின்னு அவங்க யோசித்ததாக எழுதவே. பிலிஸ்தியர்களுக்கு முன்பாக கடவுளோட மகிமையை காட்டுறாரு. ஆனாலும் அவங்க இதுதான் மெய்யான தெய்வம் சொல்லி அவங்க வாயினால அறிக்கை பண்ணவே முடியல.
லுக் அட் ஹவ் ஸ்டபர்ன் தே ஆர். முதல் நாள் உழுந்த பிறகும் அவங்க இருதயம் கடினமா இருந்தது. ரெண்டாவது நாள் திருப்பி உளுந்து கையும் உளுந்து தலையும் உளுந்த பிறகு ஸ்டில் ஸ்டபர்ன். அந்த பூஜாரிகள் வசனம் அழகா இருக்கு. அந்த பூஜாரிகள் கோயிலுக்குள்ள போய் போகப்படல. ஏன்னா இது still they believe it is accident. How stubborn and hard their heart. அவங்க இருதயம் அவ்வளவு கடினமாக இருந்தது. இதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனம் எழுதுறாரு. இப்படி எழுதுங்க. இங்க பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் உடன்படிக்கை பட்டியல் மூலமா தான் யார் என்று ஒரு பிரசனத்தை சொல்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சமாகி பூமியில சுவிசேஷம் பண்ணும்போது அங்கே வந்து தான் தான் மெய்யான தேவன் வெளிப்படுத்துறாரு. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிராகரிக்கிறாங்க. கம்பேர் பண்ணணும். That's how we read the scripture. 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னா, உடன்படிக்கையை பற்றி என்ன குறிக்குது? ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறிக்குது, மாம்சமான பிரசன்னத்தை குறிக்குது. அங்க நிக்கிறாரு, எந்த வல்லமே கிடையாது. அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சமாகி வந்து பூமியில வாழ்ந்து நான் தான் மெய்யான தேவன்னு திருப்பி 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 சொல்றாரு. ஆனாலும் அவங்க நிராகரிக்கிறாங்க. அவங்களுக்கு பதில் அளிக்கிறாரு. யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 19 இங்க வாசிக்கிறீங்க. ஏன் அவங்க இருதயம் அவ்வளவு கடினமா இருந்துச்சு வழக்கமாக சொல்றாரு. 3ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 19. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் அவர்கள் ஒளியை பார்க்கிலும்ன்றது என்ன தெரியுமா? கர்த்தரை பார்க்கிலும், the light, the word, ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்கிலும் அவர்களுக்கு இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. They love sin, they love darkness. அவங்க கர்த்தரை நேசிக்காததுக்கும் கர்த்தரை பின்பற்றாததுக்கும் காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு பாவம் பிடிச்சிருக்கு. They love the sin that they do. They love darkness. அதனாலதான் அவங்க மாறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை, ஏன் என்னை பின்பற்ற? நான் மாம்சமாய் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்திலே நான் காட்டுறேன் நான் யார் மெய்யான தேவன். புதிய ஏற்பாட்டுல நான் மாம்சமாய் வந்து நான் தான் மெய்யான தேவன் வார்த்தையை சொல்லி விளக்கப்படுத்தி திருப்பி திருப்பி அவர்கிட்ட போகும்போது நம்ம ஸ்டடி பார்க்க முடியல. மார்க்கு சொல்லு எவ்வளவு தடவை திருப்பி வந்து கேள்வி கேட்டாலும் பொறுமையா விளக்கப்படுத்துறார் ஆண்டவர். அப்படி காமிச்சும் அவங்க இதயம் கல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? They love darkness. அவங்க இதயம் அப்படிப்பட்டதா இருந்துச்சு. They give unwanted reasons. என்ன சொல்லுவாங்க? என் வாழ்க்கையில் நடக்கல, அதனால நான் கடவுளை ஏத்துக்கலன்னு சொல்லுவாங்க. நீங்க ஏன் பிரதர் நீங்க கடவுளை ஏத்துக்கல அப்படின்னா they will say எனக்கு நிறைய கேள்வி இருக்கிறது. நிறைய பேர் பேசுறீங்களா? நீங்க சுவிசேஷத்துல போகும்போது கேள்வி கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இப்படி கடவுள் இருந்திருக்கா, ஏன் இப்படி கெட்டது நடக்குது? They try to find, they know that is God and God has revealed in their life to various ways that I am God. அவங்களுக்கு பல முறை காமிச்சிருக்காரு நான் தான் மெய்யான தேவன். அவங்க அதை ஏற்றுக்கொள்ளாததுக்கான காரணம் என்ன என்று ஒரே காரணம் தான். They love the darkness, they love the sin that they do. That is what God says. That is why they are not able to accept it. Amen. நீங்க திருப்பி பாருங்க. The truth will set them free, but அந்த சத்தியத்தை அவங்க ஏத்துக்க விருப்பப்படல. வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. அவங்க இருளை தான் விரும்புறாங்க அதிகமாக. They love the darkness. That was the main root of their problem. நீங்க அதே பார்க்கலாம், வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே பார்க்கலாம். நீங்க பழைய ஏற்பாட்டில் மட்டும் பார்க்க முடியாது. இதே கேட்டசிக்ஸ் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கணும், சுவிசேஷ நூல்களே பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல இதே பண்ணுவாரு, அங்கேயும் பார்க்கலாம். சோ நீங்க ரிலேட் the whole incident of it. இங்க உடன்படிக்கை பற்றி எப்படி மாம்சத்தை குறிக்குதோ, மாம்சமான தேவன் வரும்போது நிராகரிச்சாங்க. திருப்பி இரண்டாவது எப்ப இதுதான் திருப்பி நடக்கும். அப்படி கல்லான இதயத்தை உண்டாக, ஏன்னா அவங்க பாவத்தை நேசிக்கிறாங்க. வசனம் 6 பார்க்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம். சரி, 5ஆம் அதிகாரம் வசனம் 6 7 வசனம் சிஸ்டர். அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாய் இருந்தது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூல வியாதியினால் பாதித்தார். இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமாய் இருக்கிறபடியினால்
இப்ப 6:7 வாசிக்கிறோம். எப்படி அவங்களுக்கு மூலவியாதி மூலமா திருப்பி ஒரு மூலவியாதி வருது. திருப்பி ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம் ஒரு வியாதி அனுப்பி பண்றாரு. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, this is too much, God cannot do that அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நான் இங்க என்ன பார்க்கிறேன்னா, கடவுளுடைய இறக்கத்தை பார்க்கிறேன். என்ன செய்யறாருன்னா, நான் அற்புதம் பண்ணி காட்டுறேன். முதல் நாள் தாகம் கடலை கீழே தள்ளி, அப்ப நீ திரும்பி பார்க்கல, திருப்பி he is trying to reach out to you to get you, pull you back. நீ என்னை பின்பற்றி வா, எனக்கு நீ பின்பற்றி வா. ஆண்டவர் திருப்பி காட்டுறாரு அவங்க கிட்ட. அவங்க தலையை துணிச்சு பார்க்க அப்பயும் திரும்பல. மூணாவது வியாதியை அனுப்பி பார்க்கிறாரு, அப்பயும் வரல. இது நீங்க அங்கேயும் பார்க்கலாம். இது ஆண்டவர் பண்ணுவாரு. இதே சில பேருக்கு இப்பயும் நீங்க பார்க்கலாம். எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டுக்கு நீங்க போய் பேசினாலும் சோகம் முடிஞ்சாலே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் குழம்புவாங்க. அப்புறம் பார்த்தா எப்ப பார்த்தாலும் உடம்பு வலிக்குது, ஏதாவது ஒரு வியாதி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு வேலையே வேண்டாம். they don't want God. எப்ப பொழுது பிரச்சனை புலம்பிட்டே தான் நம்ம லைஃப்ல. ஏன்னா they don't want their God. they don't want to surrender their life to God. கடவுளுக்கு அவங்க அர்ப்பணித்து வாழணும் இல்லவே இல்லை. ஏன்னா ஸ்கிரிப்சர் நம்ம படிச்சபடி இட்ஸ் வெரி கிளியர் that we have to die along in the cross with Christ. நாம் சிலுவையில ஆண்டவரோடு மரிக்க வேண்டும் அப்படிதான் வசனம் இருக்கு. ஆனா அவங்க மரிக்கலாம் வேண்டாம். நான் மரிச்சா பரலோகம் போறதோட ஒரு டிக்கெட் கூட போதும், நான் வேற எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன் அப்படிதான் இருக்காங்க. அதுல நீங்க இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப வெளிப்படுத்தல் சுவிசேஷம் உதாரணம் காட்டுறேன். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனம் 19, சரி 14ஆம் அதிகாரம் வசனம் 9. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனம் 9. அதாவது கடைசி காலகட்டத்துல திருப்பியும் ஆண்டவர் இது மாதிரி ஒரு காரியத்தை வெளிப்படுத்துற காலத்துல தான் நடக்க போற காரியம். என்ன பண்ணுவாருன்னா, திருப்பி அவங்க மகிமையை காட்டுவாரு. அவங்க எவ்வளவு அவங்க இறுதி கடினமா இருக்கு பாருங்களேன். 16ஆம் அதிகாரம் வசனம் 9. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. வசனம் அவ்வளவு அழகா இருக்கு. திருப்பி அவங்க என்ன பண்றாருன்னா, சூரியன் மூலமா உஷ்ணத்தை அதிகமாக்குறாரு. இது நடக்க போற காரியம். தன் மக்களை தன் பின்னாக வந்து மனம் திரும்பாம, இங்க 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல வியாதியை அனுப்பி பாக்குறாரு. அப்பயே அவங்க மனம் திரும்பல. அப்ப என்ன ஆகுது, அவங்க மனம் திரும்பி ஆண்டவர் கிட்ட வரல. இங்கேயும் அதே மாதிரி வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துல ஒரு பெரிய உஷ்ணத்தை அனுப்புறாரு. அனுப்பிச்சு அப்படியாவது திருப்பி வருவாங்கன்னு பார்த்தா, அந்த உஷ்ணத்தை அனுப்புற தேவன் அவங்களுக்கு விரும்புறதுக்கு மனது இல்லையா. they don't have heart to surrender their life. that much they were so hardened. அவங்க இருதயம் அவ்வளவு கடினமாக இருந்துச்சு தான் நம்ம பார்க்கிறோம். that is so, but God is so merciful that still he tries to pull the people's attention. நீ எப்படியாவது என்ன பண்ணுவா அப்படின்னு பார்க்கிறோம். வசனம் 8 வாசிக்கலாமே. அதுக்கு God is keep showing them the mercy, but still they are rejecting it. Amen. அதான் நம்ம பார்க்கிறோம். வசனம் 8 வாசிக்கிறார். பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் அழைப்பித்து தங்கள் அண்டையிலே கூடி வர செய்து இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை காத் பட்டணம் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்றார்கள். அப்படியே இப்ப என்ன பண்ணணும்? சரி, ஓகே, இவ்வளோ அற்புதம் நடந்து அடையாளம் நடந்தாலும் சரி என்ன பண்ணலாம், சரண்டர் ஆகும். இதுதான் மெய்யான தெய்வனோட கேள்வி வரல. இந்த பெட்டி தான் பிரச்சனை. இந்த பெட்டியை ஒரு அட்ரஸ் மாத்தி லொகேஷன் மாத்திடுவோம், பிரச்சனை ப்ராப்ளம் சால்வ். இப்படிதான் பாதி பேர் வாழ்க்கையில டெம்பரவரியா they will change the location rather than surrendering to God's will. அப்ப நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? வசனம் 10 பாருங்க சிஸ்டர். அதனால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிற போது எக்ரோன் ஊரார் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்கள் அண்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரலிட்டார்கள். வேற ஒரு லொகேஷன் அனுப்புறாங்க, அட்ரஸ் பண்றாங்க. அங்கேயும் அவங்க வேலை அடிக்கும் போது திருப்பி அவங்க கதறாங்க. நீங்க திருப்பி பாருங்க, திருப்பி ஆண்டவரோட இலக்கத்தை பார்க்கிறோம். ஆனா அவங்க ஆண்டவர் கிட்ட திருப்பி மனம் திரும்புறதாக எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. They were never able to surrender to the light because they have a pride inside them. நான் என்ன நினைச்சு எனக்கு தாகானா கடவுள் நினைக்கிறேனோ, அங்க தாகானா அவங்க கடவுளுக்கு நாங்க பிளீசியர். இங்க இப்ப நம்ம காலகட்டத்துல நான் தான் கடவுள், செல்ஃப் தான் கடவுள். ஏன்னா நான் தான்.
They don't want God. They don't want God. நீ கடவுளுக்கு கடலையா இருக்குன்னு சொல்லலாம் அவங்க விரும்ப மாட்டாங்க. They are their God in their life. அவங்களுக்கு பெருமை பற்றி பாடணும், அவங்களுக்கு புகழ் பற்றி பாடணும். Their pride. They don't want to surrender. They don't want to humble themselves before God. That was the problem. இத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதுக்கு வழக்கம் திருப்பி சொல்றாரு. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனம் 42 வரைக்கும் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனம் 42 43. ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆகிலும் அதிகாரிகள் அநேகர்கள் ஆண்டவரை விசுவாசித்தார்கள். ஏன்னா ஆண்டவர் விளக்கம் பண்றாருல்ல, அந்த விளக்கத்துல அநேகர் விசுவாசிச்சாங்க. They believe in this. வாசிங்க சிஸ்டர் பாருங்க. அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவங்க அறிக்கை பண்ணல. எதனால? எதுக்கு பயம்? ஜெப ஆலயத்துக்கு உள்ள விட மாட்டாங்க. என்ன ஜெபம் பண்ண விட மாட்டாங்க பிரதர்? மேடை மேல நீங்க சிரிக்க மாட்டீங்க. இதெல்லாம் நம்ம திருச்சபை ஸ்டார்ட் ஆகி 2011 2012 ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறோம். ஒரு மீட்டிங் நடத்தணும்னா மீட்டிங்ல ஓட் ஆஃப் தேங்க்ஸ் வரணும், கோச் வெளியே போடுவாங்க. நீ நம்ப மாட்டீங்க. ஓட் ஆஃப் தேங்க்ஸ் வரணும். ஓட் ஆஃப் தேங்க்ஸ்ல யார் நடத்துனாங்க? பின்னாடியே சொல்லுவாங்க, பிரதர் சிஸ்டர் பண்ணாங்க, அதை நீங்க சொல்லுங்க பிரதர். நான் சொல்ல மாட்டேன். கர்த்தருக்கு தான் பண்ணாரு, நீ கர்த்தருக்கு செஞ்ச. நீங்க நம்ப மாட்டீங்க. they went out of the church because எனக்கு மைண்ட் இல்ல பிரதர், நான் எல்லா வேலையும் செய்யறேன், என்னைய குறிப்பிட்ட மைண்ட் எனக்கு வரல. நீங்க வாசனா 43 வாசிங்க. அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். அவர்கள் எதை விரும்பினார்கள்? மனுஷனால் வருகிற மகிமையை தான் அதிகமா விரும்பினார்கள். They like the praise of men rather than God. அவங்கள் கண்கள் கர்த்தருக்கு முன்பாக இல்லையா? என்னைக்கு ஒருத்தர் மனது கர்த்தருக்கு முன்பாக இல்லையோ அவர் மனுஷரை தான் பார்ப்பான். மனுஷர் நீங்க பிரதர் நீங்க சூப்பரா பண்ணீங்க, நீங்க நல்லா பண்ணீங்க, நீங்க தான் பண்ணீங்க, உங்களால தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க யாருக்கு பண்றீங்க? கர்த்தருக்கு பண்றீங்க. மனுஷர் உங்களுக்கு பாராட்டினாலும் நான் doing it for God, but it's God's face. அப்படின்னு தான் இருக்கணும். நீங்க வசனம் பாத்தீங்கன்னா 40 வசனம், அதிகாரிகளுக்கு முன்பாக அவர் என்ன அடையாளம் காமிச்சத அவங்க விரும்பினாங்க, அவங்க பிலீவ் பண்ணாங்க, அவர் தான் மெய்யான தேவன். ஆனால் அவங்களால் அறிக்கை பண்ண முடியல. That is the stubborn of heart. That is the pride. You have to give up your pride. That's what we can see. They love the glory of the man. நீங்க அதை பார்க்கணுமே. சரி, வசனம் 11 பார்க்கலாம். ஒன்று சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 11. அதுக்கு என்ன செய்யறாங்க? எப்படி கொண்டு போலாம் பாருங்க. அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் கூடி வரும்படி அழைத்து, இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாதபடிக்கு அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். நான் வசனத்துல இருந்து வேற எங்கேயும் போல, ஏன்னா அந்த வசனத்துல நிறைய கதை இருக்கிறதால நீங்க புடிச்சுக்கோங்க. இது கம்ப்ளீட் ஒன்ஸ் முடிக்கும் போது உங்களோட பாயிண்ட் புரியும். என்ன பண்றாங்க அவங்க? என்ன நினைக்கிறாங்க? ஓகே, இந்த பெலிஸ்தீயர்கள் ஓகே இனிமேல் நீங்க வைக்க வேண்டாம், நம்ம பேசாம அனுப்பிச்சோம் இஸ்ரேலுக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதெல்லாம் we can send it back to what? Amen. அந்த பெட்டி எவ்வளவு நாள் தெரியுமா இருந்துச்சு? அங்க கரெக்டா தெரியுமா எவ்வளவு நாள் இருந்துச்சு அந்த பெட்டி? 1 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிங்க. கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. 7 மாதமா அங்கதான் இருக்குது. 7 மாதமா இந்த மாதிரி பாடுகளுக்கு உள்ளாக இருக்கிறாங்க. வியாதி ஒரு நாள் இல்ல. அந்த மூல வியாதி 7 மாசமா இருக்கு. கஷ்டம் யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தும் அவங்க இருதயம் எவ்வளவு கடினமா இருக்கு, கஷ்டமா, அவ்வளவு தூரம் அவங்களுக்கு இருதயம் கடினமாக இருந்தது. 7 மாதமாக அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அது மெய்யான தேவன். இருந்தாலும் தாராளமா கடவுள் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. உளுந்த செலவு இருந்ததே இவங்களே தூக்கி வைக்கிறாங்க ட்ரை பண்ணி. their own கடவுளுக்கு அவங்களே உதவி பண்றாங்க. இது என்ன சொல்ற? எப்படி அவங்களோட இருதயம் பாத்தீங்களா? how so much hard in their heart. சரி, இப்போ 1 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 2 வாசிக்கலாமே. 2ல இருந்து 4 வாசிங்க சிஸ்டர். அது எப்படி அனுப்புறாங்கன்றத பாருங்க. பின்பு பெலிஸ்தர் பூஜாசாரிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து, கர்த்தருடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை நாங்கள் எவ்விதமாய் அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள். அதற்கு அவர்கள், இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கை எவ்விதத்திலும்
அவருக்கு செலுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் சொஸ்தமடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்திரம் இன்னது என்றும் உங்களுக்கு தெரிய வரும் என்றார்கள். என்ன பண்றாங்க? நீங்க அனுப்பும்போது சும்மா அனுப்பக்கூடாது. பெட்டிய ஒரு ஒரு ஆஃபரிங் பண்ணணும், ஒரு கிஃப்ட் ஆஃபரிங் அதை பண்ணி அதை அனுப்பணும். அப்படி பண்ணோம்னா நமக்கு இந்த வியாதியை சுத்தமாகும். இப்பயும் அவங்க கடவுளுக்கு படி விருப்பப்படுறது. இதுதான் நீங்க பாருங்க. இப்ப என்ன மாசம் சிஸ்டர் 3-4 மாசம். அதற்கு அவர்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு என்னத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதை உண்டானபடியினால் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் இல்லத்திற்கு சரியாக மூலவியாதியின் சாயலானபடி செய்த 5 பொன் சொருபங்களும் பொன்னால் செய்த 5 சுண்டெலிகளும் ஏன்னா அது கடவுள் கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவங்க அந்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வியாதி வந்துச்சுன்னா அந்த கடவுளை மாத்திடுவாங்க. அந்த கடவுளை மாத்தி அந்த வியாதியை அவங்க தான் இது பண்ணுவாங்க. சோமா இருந்துச்சுன்னா அந்த கடவுளை கும்பிட ஆரம்பிச்சுவாங்க. இப்படி அப்படிதான் பின்பற்றாங்க. இது ஒரு கடவுள். they consider it as one of the god. புரியுதா? தான் தான் மெய்யான தெய்வம் ஒத்துக்கல. அவங்களுடைய என்ன அப்படின்னா இவரும் கடவுள், ஒன் ஆஃப் த காட். அவங்க நல்ல கான்வர்சேஷன் சொல்லும் போது பேசி, ஆமாப்பா உங்க கடவுள் கடவுள் தான். அவங்க இவர்தான் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுல இயேசு கிறிஸ்து ஒன் ஆஃப் த காட், அவர் ஒன் ஆஃப் த மேனிஃபெஸ்டேஷன். ஏன்னா அவங்க கும்பிடுற சாமியில அவங்க கடவுள் பல முறை வந்திருக்காரு, வெவ்வேறு வடிவத்துல வருவாரு அப்படின்னு சொல்லி அவங்க விசுவாசிக்கிறதுனால இவங்க இயேசு கிறிஸ்துக்கு மூலமே ஒரு வந்திருப்பாரு, மரியாதை மூலமே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு சாமியா கும்பிட ஆரம்பிச்சாங்க. அதனால இதை அனுப்புறாங்க. So they started believing that he is also one of their gods. அவங்க தான் இப்படி பண்றாங்க. நீங்க அதுக்கப்புறம் வாசிங்க சிஸ்டர். 4வது ஆகையால் உங்கள் மூலவியாதியின் சாயலான சுருபங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டலிகளின் சாயலான சுருபங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். எப்படி அதை என்ன நினைச்சுக்கிறாங்க? அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இஸ்ரவேல் கடவுளுக்கு மகிமை செலுத்துறாங்க. இதை செய்யறதெல்லாம் அந்த கடவுளுக்கு மகிமை உண்டாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை வேலை செய்யறாங்க. இந்த கோயில் நேற்று கூட பார்த்துட்டு இருந்தோம். நம்ம கோயில ஏசாமியே உணவு பூஜையில வச்சு சாமி கும்பிடுறாங்க, அதுக்கு பொங்கல் வைக்கிறாங்க, எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த ஊர்ல. இதையெல்லாம் இப்ப நடக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அவங்க அதே ஏன்னா இவரு நல்ல இவரும் வல்லமையா இருக்காருப்பா அப்படின்னு சொல்லி நான் வேளாங்கண்ணிக்கு இப்ப நிறைய பேர் போறாங்க. அதையும் ஒரு பெரிய கடவுளா வச்சு எல்லா வேற காமெடியும் பண்றாங்க. ஆனா அவர்தான் மெய்யானதை நம்ம ஒத்துக்க முடியாது. They will not able to accept that. நீங்க பாருங்க வசனம் எவ்வளவு உண்மையாக இருக்கிறதுன்னு. இன்னும் வாசிக்கிற வசனம் 5 வசனம் சொல்லலாம் சார். அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேலும் உங்கள் தேவர்கள் மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கி இருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும். எப்படி பண்ணா உங்களுக்கு கை விலகும். ரோமர் புத்தகம் 1-20 இருக்குங்க. இத அப்போஸ்தலர் பவுல் எழுதுறாரு. நீங்க பவுல் எழுதுற வசனம் அப்போஸ்தலர் பவுல் எழுதுற வசனம் பாத்தீங்க. அப்போஸ்தலர் ரோமர் புத்தகம் 1-20 எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது. அவரோட மகிமையினாலே, that is through his creation, God has revealed his glory. நீங்க பார்க்கிற சூரியன் உதிக்கிறது, பூமி படைக்கப்பட்டது எல்லாமே தேவனோட மகிமையெல்லாம் காட்டுது. இது எல்லாருக்கும் தெரியும். வாசிங்க சிஸ்டர். உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். தெளிவாக காணப்படும். ஏன்னா ஒரு கிரியேஷன் ஸ்டடியை படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாக தெரியும் தேவன் தான் மெய்யான தேவன். பிகாஸ் ஸ்கிரிப்சர் நோஸ், ஸ்கிரிப்சர் எல்லாரும் பார்த்தார்கள், அவங்களுக்கும் தெரியும் வேதத்துல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். நாம் தேவன் தான் நம்ம மனசுக்கு ஆண்டவர சாயல படைக்கப்பட்டிருக்கிற வசனம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்கள கடவுள் ஏத்துக்க மாட்டாங்க. வாசி சிஸ்டர், அதுதான் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். தங்கள் சிந்தனைகள், their thoughts they become weak because they don't want to acknowledge that it is Christ. இது அப்ப மட்டும் கிடையாது. நீங்க அதாவது பாக்குறீங்களா, இந்த 1 சாமுவேல் புத்தகம் 5-6 அதிகாரத்துல பாக்குறோம்ல, அப்ப மட்டும் இது நடக்கல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையை காட்டும் போதும் அவங்க உடன்படிக்கை பட்டியல மகிமையை காட்டும் போதும் அவங்க ஏற்றுக்கல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வந்த போதும் அவரை ஏற்றுக்கல. நீங்க அதுக்கப்புறமேட்டு இப்பயும் நம்ம மூலமா ஆண்டவர் மகிமையை காட்டும் போதும் அவங்க ஏற்றுக்கொள்ளாம தான் இருப்பாங்க.
சோ அதுக்காக வருத்தப்படாதீங்க. Even though God reveals certain things through you, நீங்க எப்படி பார்த்திருப்பீங்க, ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்றீங்க, திருப்பி திருப்பி அவங்களுக்கு நல்ல பிரதர், நான் சொன்னேன் பிரதர், நான் ஜெயிச்சேன் பிரதர், அவங்க வாழ்க்கையில அற்புதம் நடந்துச்சு பிரதர், ஆனாலும் கர்த்தரை பின்பற்றல அப்படின்னு பார்த்துக்கோமா இல்லையா? நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா அவங்க ஸ்கில் they consider that as one of their God, but they don't want to surrender their life to God. அப்படிதான் இருப்பாங்க. அதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ளாத இருதயமா இருப்பாங்க. அதான் 1 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 6ல அவங்களோட எண்ணத்துக்கான விளக்கத்தை தெளிவாக சொல்லுவாங்க. இதை நீங்க வாசிங்க. எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன். அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ. அவங்க எப்படி ரீசனிங் பண்றாங்க, எங்க கம்பேர் செய்யலாம் பாத்தீங்களா? எவ்வளவு வேதம் தெரிஞ்சவங்க. ஏன்னா எகிப்துல நடந்த இன்சிடென்ட் they know very clearly. பார்வோ ராஜாவுக்கும் அந்த அவர் கடினமான இருதயத்தினாலதான் எகிப்து மக்கள் செத்தார்கள் எழுதுறாங்க. எதனால அங்க வியாதி உண்டாச்சு, எதனால அங்க மக்கள் எகிப்துல செத்தாங்கன்னா அது யாரு காரணம்? பார்வோ ராஜா அப்படின்னு எழுதிருக்காங்க. இத வாசிக்கிற இந்த வசனத்தை கொஞ்சம் பார்க்கலாம் லைட்டா. ஏன்னா வெள்ளிக்கிழமை நம்ம பார்த்தோம், இந்த வசன அதிகாரத்துல எடுக்கிற மாதிரி இல்ல, வேலை தான் எடுக்கிறது. வெள்ளிக்கிழமை இதை நம்ம பார்த்தனால நான் திருப்பி இந்த மெசேஜ் எடுக்கலாம் யோசிச்சிருக்கேன். ஏன்னா வேதத்தை தெரிந்த நமக்கு தெரியும், பார்வோ ராஜாவா இருதயத்துல கடினப்பட்டாரா? இல்லையே, வசனம் தெளிவாக இருக்கு. ஆண்டவா இயேசு கடவுள் தான் நம்மளுடைய கடவுள் தான் பார்வோ ராஜாவோட இருதயத்தை கடினப்படுத்தினார் இருக்கு. ஆனா பிலிஸ்தியர்கள் இங்க எழுதியிருக்காங்க, பார்வோ ராஜா தான் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் இருக்கு. இட் இஸ் டூ கான்ட்ரோவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட். டவுட்டா இருக்கா? யாத்திராகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் வாசிங்க. அப்பதான் நீங்க ரெண்டு கேள்வி பார்க்க முடியும், அப்பதான் ஆன்சர் தெரியும். யாத்திராகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 3. மோசேக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கடவுளுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். யார் சொல்றாங்க? நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்துவேன்னு போட்டிருக்க வசனத்தை. ஆனா இங்க பிலிஸ்தீயர் என்ன சொல்றாங்க? பார்வோ ராஜா கடினப்படுத்துறதுனாலதான் எகிப்துல இருக்க மக்கள் பஞ்சத்திலையும் பாவத்திலையும் அந்த மரித்து போனாங்கன்றாங்க. இது ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் கடவுள் தான் இருதயத்தை பார்வோ ராஜாவோட இருதயத்தை கடினப்படுத்தினாங்க, அப்ப அவர்தான காரணம் அவங்க செத்ததுக்கு. இட் இஸ் God who caused the people to die அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப நான் என் இருதயத்தை கடினப்படுத்துறதுக்கு நான் காரணம் இல்ல, இது கடவுள் தான் என் இருதயத்தை கடினப்படுத்தினாருன்னா அப்ப இது நடக்க போற ஊக்கமுக்கு கடவுள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப எப்ப எதுக்கு கடவுள் மனுஷனை தண்டிச்சாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்ப இங்க பார்வோ ராஜா கடினப்படுத்துறது கடவுள், பார்வோ ராஜாவோட இருதயத்தை கடினப்படுத்துறது கடவுள். சரி, இதுக்கு விளக்கப்படுத்துறேன், அப்ப உங்களுக்கு புரியும். யாத்திராகமம் புத்தகத்துல எங்க ஃபர்ஸ்ட் டைம் கடவுள் பார்வோ ராஜாவோட இருதயத்தை கடினப்படுத்தினாரு தெரியுமா? In which chapter or which time God hardened the heart of Pharaoh இருக்கு தெரியுமா உங்களுக்கு? யாத்திராகமம் புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 12. First time where explicitly it tells God has hardened the heart of Pharaoh அப்படி இருக்கும். அது என்ன பாருங்க, யாத்திராகமம் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தர் மோசேயோடு சொல்லியிருந்தபடியே கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். ஸ்கிரிப்சர் ரொம்ப கிளியரா இருக்கு. மோசேக்கு சொல்லினபடியே இங்க கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். இது எப்ப? 6ஆம் பிளேக் வரும்போது, 6th பிளேக் வரும்போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுள் அவரோட இருதயத்தை கடினப்படுத்துறார். இதுக்கு முன்னாடி பிளேக்லாம் வந்திருக்கு. ஆனா அப்ப யாரு? பார்வோ ராஜா தான் கடினப்படுத்தினார். 8ஆம் அதிகாரம் வசனம் 15 வசனம் அதே யாத்திராகமம் புத்தகத்துல அது முதல் பேஜ்ல 8ஆம் அதிகாரம் வசனம் 15. இலகு உண்டாயிற்றென்று பார்வோன் கண்டபோதோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவி கொடாமல் போனான். இது யார் கடினப்படுத்தினா?
பாவம். விட்டுறாங்க, ஸ்கிரிப்சரை விட்டுறாங்க. ஏன்னா நீங்க நமக்குன்னு ஆண்டவர் அதை blame பண்ணிடக்கூடாது. வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு. அங்க பாவம் தான் தன் இதயத்தை கடினப்படுத்தினான். வசனம் 38 வாசிக்கலாமே, அதே அதிகாரத்துல 38 சிஸ்டர். பார்வோனோ இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போக விடாதிருந்தான். பாவம் இங்க திருப்பி நீங்க பாத்தீங்கன்னா பாவம்னா தன் இருதயத்தை கடினப்படுத்தினார். நீங்க மறுபடியும் பார்க்கலாம், எல்லா இடத்துலயும் மோசேயிடம் 7ஆம் அதிகாரத்துல சொல்றது இது தீர்க்க தரிசனமாக அவங்க முன்குறித்து நடக்க போற காரியத்தை வெளிப்படுத்துறாரு. புரிஞ்சுதா? நான் பாவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன், அதை வெளியனுப்ப மாட்டான்னு சொல்லி அவர் தீர்க்க தரிசனமாக உரைத்தது மோசே கிட்ட நடந்ததுதான் 7ஆம் அதிகாரம் வசனம் 3. ஆனா அப்ப அவர் கடினப்படுத்தல. ஆனாலும் அவர் ஒரு பிளேன் அனுப்பிச்சு பாவன் எப்படியாவது என்னை பின்பற்றி வருவான், திருப்பிடுவான் அப்படின்ற ஒரு இதயத்தை தான் அந்த கிருபை காட்டுறாரு. ஆனா அவர் திருப்பி திருப்பி கடினமானதை பார்த்து, when you harden your heart and you stubborn to repent and come back to me, then God gives the grace to stay in that. இது biblical truth. You go back into the scripture. நீ என்னை மறுபடியும் நிராகரித்து நான் தான் மெய்யான தேவன் என்று நீ இருந்தனா உன்னை அப்படிப்பட்ட நிலைமையிலேயே உன்னை எதிர்க்கப்பட்டவன்றத ஆண்டவர் வருது. அதான் ஆண்டவர் சொல்றாரு. It is not God is hardening Pharaoh's heart. அவனை அப்படிப்பட்ட நிலைமையில அவனை எதிர்க்க விட்டுறதா ஆண்டவர். It is allowing him. He chose to decide. It is not God. நீங்க தவறா புரிஞ்சுறாங்க. It is Pharaoh's decision. ஏன்னா நீங்க பிப்ளிக்கலா கேள்வி கேட்கும்போது வரதான் சொல்லணும். He allows him to stay in that one. நீ அப்படிதான் இருக்கிறனா, let it be that. You be there. நான் திருப்பி காமிச்சேன், நீ திருப்பி இந்த இடத்துல வா. அதான் நடந்தது. இத தவறாக புரிஞ்சுட்டு ஆண்டவரை குறை சொல்ற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா தேவன் நீங்க அப்படி இல்லை. தேவன் இரக்கமுள்ள தேவன். நீங்க திருப்பி பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகத்திலேயும் ஆண்டவர் இரக்கத்தை திருப்பி மகிமையை அனுப்பிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெலிஸ்தியர் திருந்தவே இல்லை. மாம்சமாக வந்து நமக்காக மரிச்சு ரத்தம் சிந்தி அடையாளத்தை காமிச்சாரு, அப்பையும் திருந்தல. உயிர் தெளிந்து வந்து காமிக்கிறாரு, அப்பையும் நம்ம திருந்தல. திருப்பி நம்ம மூலமாகவும் ஒரு மகிமையை காட்டுறாரு, அப்பையும் திருந்தல. இது அவங்களோட ஹார்ட் இஸ் ஹார்ட். தட் இஸ் தேர் ப்ராப்ளம். ஆமென். அதனாலதான் எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 15 வாசிங்களேன். I know I am going a bit long, but give me 5 or 10 more minutes, we'll close it out. எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 15. திருப்பி எபிரேயர் புஸ்தகத்துல இந்த அதிகாரத்துல திருப்பி சொல்லியிருப்பாரு. வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 15. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், இன்று அவர் சத்தம், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார்கள். கோபம் மூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். நீங்க அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பாருங்க. திருப்பி 3 தடவை இன்றைக்கு தேவனோட சத்தத்தை கேட்கிற நீங்க உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. Don't harden your heart. திருப்பி சொல்லுவாரு. சில பேருக்கு சுவிசேஷம் சொல்லும்போது, பிரதர் இன்னைக்கு நான் ஆண்டவரை அக்செப்ட் பண்ணிக்கல, ஏன்னா பாட்டி நாளைக்கு அக்செப்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நாளைக்கு ஒரு வருமானம் தெரியாது. நீ கேட்டுட்டு இருக்கீங்க, எல்லாமே அதேதான். You don't know whether you have a next day or not. To understand the urgency of the gospel, suicide is very important. That's why don't harden your heart. Amen. சரி, இப்போ 1 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரமாக முடிச்சிடலாம். இந்த 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிங்க, என்ன செய்யறாங்க, எப்படி அனுப்புறாங்கன்னு மட்டும் பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 7. 1 Samuel chapter 7 verse 6. Read it. நீங்க வாசிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 7. இப்போதும் நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நுகம் பூட்டாதிருக்கிற 2 கறவை பசுக்களை பிடித்து, நுகம் பூட்டாதிருக்கிறது அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த பசுக்கள் வந்து யாரும் ஏறினாத பசு. அந்த பசு ஒரு காட்டுல வந்து போனதே கிடையாது. அப்படிப்பட்ட பசு. வாசிங்க சிஸ்டர். அவைகளை வண்டியிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு, அது மாத்திரமல்ல, அதாவது இப்பதான் அந்த பசு குட்டி போட்ட ஒரு பசு, எந்த மாட்டு வண்டியாக யூஸ் பண்ணாத ஒரு பசு, அந்த பசுவை குட்டிகளை பிரித்து வச்சுட்டு அந்த பசுவை ஒரு மாட்டு வண்டியாக மாத்தி அனுப்ப சொல்றாங்க. இதுதான் நீங்க வாசிக்கணும். பின்பு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டிலின் மேல் வைத்து, நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும்
பொன்னுருப்படிகளை அதன் பக்கத்திலே ஒரு சிறிய பெட்டியிலே வைத்து அதை அனுப்பிவிடுங்கள். அப்பொழுது பாருங்கள், அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பெத்ஷிமேசுக்கு போனால் இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர்தாமே என்று அறியலாம். போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது நற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள். அவங்க எவ்வளவு பிளான் பண்றாங்க பாத்தீங்களா? என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ரெண்டு பசு இப்பதான் குட்டி போட்ட ரெண்டு பசுவை எடுத்து அந்த குட்டிய அந்த பசு கிடந்து பிரிச்சு வச்சுட்டு, அந்த பசு என்னைக்குமே ஒரு மாட்டு வண்டியாக போனதே இல்லை, அப்படிப்பட்ட மாட்டு வண்டி மேல வச்சு இந்த உடன்படிக்கை பட்டியை வச்சுட்டு அந்த ஆஃபரிங்கை மேல வச்சுட்டு அனுப்பிச்சோம் அப்படின்னா, அந்த பசு என்ன பண்ணணும்? நேச்சுரலா தன் பிள்ளைகிட்ட தானே போகணும், அதான் அவங்களது. அப்படி அந்த பசு திருப்பி தன் பிள்ளைகிட்ட போயிருச்சு அப்படின்னா, அப்ப இவர் கடவுள் கிடையாது. அப்படி இல்லாம அது பெத்ஷிமேசுக்கு போயிட்டா அப்படின்னா இவர் கடவுள் தான். அப்ப நம்ம வியாதி இன்னும் லாஜிக்கல் திங்கிங் போறாங்க. இதுதான் நடந்துச்சு, இதுதான் நினைக்கிறாங்க. அப்ப அந்த பசு போயிருமா அப்படின்னு பாக்குறாங்க. பசு 12 பாருங்க சிஸ்டர். அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்ஷிமேசுக்கு, வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், ரொம்ப ஸ்லோவா வாசிங்க. 12 வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்ஷிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல், அந்த எப்படி எழுதுறாங்க வசனம், அந்த பசுக்கள் வலது புறமும் பார்க்கல இடது புறம் பார்க்கல, எப்படி போச்சா? நேர் வழியாக வாசிங்க சிஸ்டர். பெரும் பாதையான நேர் வழியாக கூப்பிட்டுக் கொண்டே நடந்தது. ஸ்கிரிப்சர் ரீடிங் ஸ்கிரிப்சர் ஸ்லோலி ஃபோல்டிங் அப்படின்னு எழுதிருக்கு ஸ்கிரிப்சர்ல. எப்படின்னா, அந்த பசுவானது தன் குழந்தைகளை விட்டுட்டு போகுது அப்படின்னு தெரிஞ்சு அழுதுகிட்டே போகலாம். இதை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு மாட்டு வண்டியை கூப்பிட்டு மாட்டு வண்டியை கொண்டு வந்துட்டு அந்த பசு மாட்டு வண்டி ஓட்டுனதே கிடையாது, அப்படிப்பட்ட பசுவை இப்பதான் குட்டி போட்டிருக்கு, அந்த குட்டியை நீங்க பிரிச்சு வச்சிருக்கீங்க. அந்த பசு ரெண்டும் மாட்டு வண்டியில கட்டிட்டு அப்ப என்ன பண்ணுவோம்? பின்னாடி குழந்தைய கூட போயிருக்கணும். ஆனா தான் சுமந்து போறது மெய்யான தேவன் சொல்லி அதுக்கு அர்ப்பணிச்சு வலது புறம் பார்க்காம இடது புறம் பார்க்காம என் பிள்ளைகளை விட்டாலும் ஆனா நான் தேவன் பிரசனத்தை சுமந்து செல்கிறேன்னு சொல்லிட்டு she walks and she cries and walks. அதுதான் நீங்க பார்க்க வசனம். வாசிஸ்டர் மேல இருக்கு. பெலிஸ்தரின் அதிபதிகள் பெத்ஷிமேசின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள். அது பின்னாடி தான் போறாங்க. அது எலிக்க எவ்வளவு தெளிவா இருக்காங்க. அது அழுதுகிட்டே திருப்பி போச்சாம். எப்படி ஒரு அம்மாவையோ இல்ல அப்பாவையோ நம்ம விட்டுட்டு வரும்போது எங்கேயா ரொம்ப சந்தோஷமா வருவோம். ஆனால் நான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கார் இந்த தேசத்துல, கர்த்தர் எனக்கு ஊழியம் கொடுத்திருக்காரு சொல்லி வரும்போது நான் இருந்தாலும் நான் கஷ்டப்படுறேன். பட் ஐ சரண்டர் டு தி பிரசன்ஸ் ஆஃப் காட். நான் கர்த்தர் சித்தத்துக்கு நான் வருகிறேன். பிகாஸ் ஐ கேரி தி பிரசன்ஸ் ஆஃப் காட். ஏன் முக்கியம் இதை வாசித்து முடிக்கல அப்படின்னா, 2 பேர் ஓப்னி அண்ட் பினஹாஸ் வராங்க தெரிஞ்ச உடனே போய் கர்த்தரோட பிரசனம்ன்றதுக்கு மகிமே தெரியாம, அது எவ்வளவு பரிசுத்தமானது தெரியாம, அதை பின்பற்றாம வந்து இங்க வச்சனாலதான் பசு மூலமா திருப்பி வருது. மனுஷன் அந்த வசனத்துக்கு வேலையே படல. ஆனா ஒரு மாடு, 2 மாடு ஆண்டவரோட வசனத்துக்கு கீழ்ப்படியுது. You always look at the scripture. 2 cows obeys because it realizes the presence that carries it is God. அவர் மகத்துவமான தேவன் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப மனுஷன் எவ்வளவு கேவலமானவனது ஸ்கிரிப்சர்ல காட்டுது. A heart of the man, how bad it is. நீங்க போய் பாருங்க, எல்லா இடத்துலயும் பாருங்க, இயற்கை ஆண்டவரோட வார்த்தையை கீழ்ப்படியுது. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு அதிகாரங்கள சூரியன் வருது, மிருகங்கள் கீழ்ப்படியுது. Whales obey, sea obey. When God asked to Jonah to go back and ask for repentance, he didn't obey. Man always rebel. That is the heart of man. இன்னைக்கு நான் ஜெரிட்ட பேசவே இல்லை, நீங்க ஆராதனை அப்படி யாருன்னு பேசவே இல்லை. ஆனா நீங்க பாட்ட பாத்தீங்களா? எல்லாம் பிரசனத்தை குறிச்சு. எனக்கு சிங்காசனம் வந்து எங்க பிரசனத்தை குறித்து தான் பாடணும். ஏன்னா we carry the presence of God. How much are you valuing it? When 2 cows கூட கிடையாது, அது தன் தேவனை சுமந்து வர்றான்னு சொல்லும் போது வலது பக்கம் பார்க்காம
look at the other 12 வசனம் ரொம்ப பிடிச்சிருச்சு. It never looked at the scripture the left hand side. இந்த பக்கம் பார்க்கல, என்னை கூப்பிட்ட இடத்துக்கு அது சரியாக போய் சொல்லுது. Because it knows if I go there it is God's will. ஒரு பசுவால அவ்வளவு ரியலைஸ் பண்ணி போக முடிச்சுன்னா இன்னைக்கு ஆவியானவரோட சுமந்து சொல்றேன்னா எவ்வளவு இதா இருக்க வேண்டும். Do you value the presence of God? அப்படின்னா நீங்க தேவனோட பிரசன்னத்தை நீங்க உணர்ந்து இருந்தீங்கன்னா நாம என்ன நினைக்கிறோம்? ஆவியானவர் போலி அப்படின்னா என்ன காட்டிலும் சும்மா இவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறோம். God is holiness. How we think? நான் இங்கே போலியா இருக்கேன், கடவுள் உள்ளதான் போலி. That's how you think it. You don't value that. நம்ம அவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு மகிமையான தேவன், மகத்துவமான தேவன் உணர்வது கிடையாது. When that is the presence that we carry. இன்னைக்கு நீங்க பாடுனீங்களே பாடல், உமக்கு சிங்காசனம் அழைத்து அப்பா எங்களுக்கு சொல்ல மாஸ்டர் செய்றீங்க. Understand that God has called you for a calling. வலதுபுறம் பார்க்காதபடி இடதுபுறம் பார்க்காதபடி தேவன் நீங்க எனக்கு என்ன வைத்திருக்கீங்களோ அதை நோக்கி எப்படி இந்த பசுவானது போய் சேர்ந்தோ அதே மாதிரி நான் நீர் எனக்கு என்ன வைத்திருக்கீங்களோ what you have kept for me I will have struggle. எப்படி இந்த மாடு அழுதுச்சு? சில நேரங்கள் நமக்கு கஷ்டமா இருக்கும். அப்பா அம்மா எல்லாம் இந்தியாவில் இருக்காங்க, எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல, 3 தடவை எங்க அம்மா நான் பார்க்க முடியுமா அப்படி நமக்கு கஷ்டம் இருக்குல்ல. இந்த மாட்டுக்கு பதில் இருக்கும், தான் பெற்றெடுத்த குழந்தை விட்டுட்டு உடனே வரணும் அப்படின்னும் போது அதுக்கு வழி எப்படி இருந்திருக்கும்? It cried and it walked and it obeyed the presence of God. நீ அப்படி கீழ்ப்படி செய்யும்போது God will bless you. God will reward you. Amen. நம்ம யாரும் கண்களை முடிச்சோம்.